ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு இனிக்கும் கணக்கு. இந்த வீடியோவில் நம்ம 8ஆம் வகுப்பு எக்ஸசைஸ் நம்பர் 1.4 இருக்கக்கூடிய கணக்குகளை பார்க்க போகிறோம். அதில் 5வது கணக்கு ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் பை ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட், அதாவது பகாகாரணி முறையில் வர்க்கமூலம் காண்க அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 6 கணக்கு கொடுத்துருக்காங்க. அதில் முதல் கணக்கு எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். முதல் கணக்கு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 144 144. சரி, பகாகாரணி முறையில் வர்க்கமூலம் காணுதல் அப்படின்னு சொன்னாவே நம்ம டானா வகுத்தல். தீர்வு எழுதிப்போம். எப்படி போடுறதுன்னு பாருங்கள். டா மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் டானா வகுத்தல்னு சொல்லுவோம். 144. சரியா? ஓகே. இந்த 144 வந்து 4ல் முடிஞ்சிருக்கிறதுனால இது வந்து ஒரு ஈவன் நம்பர், அதாவது இரட்டைப்படை எண். இதை வந்து 2 வந்து பகா எண். பகா எண்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 2, 3, 5, 7, 11, 13 இந்த மாதிரி போயிட்டுருக்கிறதெல்லாம் பகா எண்கள். பகா எண்கள்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா? பகா எண்கள். பகா எண்களால் இதை வகுக்கணும், மற்ற எண்ணெலாம் பயன்படுத்தக்கூடாது. அதனால தான் இது பகா காரணிப்படுத்துதல் அப்படின்னு பேர். பகா எண்கள்லாம் என்னன்னா, முதல்ல 2, அப்புறம் 3, 5, 7, 11, 13 இப்படி போயிட்டு இருக்கும். இப்போ வந்து நம்ம 2ல் முடிஞ்சிருக்கிறதுனால 2ஆல் வகுக்கலாம். சரியா? 2ஆல் வகுக்கும்போது இப்போ 1 வகுக்க முடியாது, அதனால் 4 சேர்த்துக்கிறோம். 14. 14ல் எத்தனை 2 இருக்குது? 7 2 14. அடுத்தது 4ல் எத்தனை 2 இருக்குது? 2 2 4. சரியா? மீதி ஏதாவது இருக்கா? மீதி இல்லை, நம்ம அதை போட்டுடுறோம். அடுத்தது திரும்பவும் 2ல் முடிஞ்சிருக்கிறதுனால நம்ம 2 வகுக்கும். 7ல் எத்தனை 2 இருக்குது? 2 6. 3 2 இருக்குது. 3 2s are 6. அடுத்தது 1 இருக்கு இல்லையா? 6 போனால் மீதி 7ல் 1 இருக்கும். 1 வந்து இந்த 2ஓட சேர்த்துக்கிட்டால் 12. 12ல் எத்தனை 2 இருக்குது? 6 2s are 12. மீதி எதாவது இருக்கா? இல்லை, 0. மீதி வராமல் வகுக்கக்கூடிய எண்ணை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். அடுத்தது 6ல் முடிஞ்சிருக்கிறது தான் திரும்ப 2வை பயன்படுத்தலாம். 3ல் 1 2 இருக்குது, மீதி 1 இருக்குது. 16. 16ல் 8 2 16. 8 2s are 16. மீதி எதாவது இருக்கா? இல்லை, 0. திரும்பவும் நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ணலாம். 18. 18ல் 9 2s are 18. 9 2 18. மீதி 0. திரும்ப 9 இருக்கிறதுனால 9ஐ வந்து 2 வந்து டிவைட் பண்ணாது. அடுத்தது 9க்கு அப்புறம் 3 பண்ணுதுன்னா 3 போட்டுடணும். சரியா? 3 9. திரும்பவும் 3 பண்ணோம். இங்கே வந்து 0 தான் இருக்கும், 1 இருக்கும். 1 3 3, மீதி 0. சரி, இப்படி 1 வர்ற வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணணும். எந்த எண்களை பயன்படுத்தணும்னா பகா எண்களை பயன்படுத்தணும். அதனால தான் இதுக்கு பகா காரணிப்படுத்துதல் அப்படின்னே பேர். சரியா? சரி, இப்போ இதனுடைய ஸ்கொயர் ரூட்டுக்கு பகா காரணி முறையில் நம்ம பகா காரணிப்படுத்திட்டோம். பகா காரணிகளாக இதை பிரிச்சிட்டோம். 144 பகா காரணிகளாக பிரிச்சிட்டோம். இதனுடைய ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது எப்படின்னா, இப்போ வந்து இங்கே எழுதிக்கிறேன், நீங்கள் தொடர்ந்து அப்படியே கீழே எழுதுங்க. 144 இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதணும்? 1 2 3 4 5 6, அதாவது 4 2 பெருக்கல்ல எழுதணும். நம்ம இது சின்ன கிளாஸில் போட்டிருப்போம். பெருக்கல்ல 4 2 போட்டுட்டோம். அடுத்தது 2 3 போடணும். சரியா? ஓகே. இப்போ நம்ம இதை ஒன்றும் பெருக்கிடக்கூடாது, இப்படியே வச்சுக்கோங்க. திரும்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இருபுறமும் வர்க்கமூலம் காண்க அப்படின்னு போட்டுக்கணும். டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ்.
ஆங்கிலத்தில் எழுதணும்னா டேக்கிங் ஸ்கொயர் ரூட் on both sides. இப்படி எழுதிக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிறதுனால ரூட் போட்டுக்கிறோம். ஸ்கொயர் ரூட் இப்படி போட்டுக்கணும். இது ஃபுல்லாக நம்ம போட்டுக்கிறோம். ரெண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சரி ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா செய்வோம் இல்லையா. ஒன்று ஒன்றா செய்யலாம். 3 × 3 இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள், 2 ஸ்கொயர் இன்ட்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து 2 ஸ்கொயர், இது வந்து 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர். இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யலான்னா இந்த ஸ்கொயர் ரூட்டை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா 1/2ன்னு எழுதலாம். இதுக்கு 1/2ன்னு இதனுடைய மதிப்பு 1/2 அடுக்கில் போடணும். ஈஸியாக அப்படியே எழுதுறது தான், திரும்ப ரூட் போடக்கூடாது. இந்த ரூட்டை எடுத்துகிட்டு தான் நம்ம அந்த ரூட்டினுடைய மதிப்பு 1/2ன்னு போடுறோம். சரியா? அடுத்தது இப்போ பாருங்கள், எந்த ஃபார்முலானா a⁴m ஹோல் பவர் n. இந்த ஃபார்முலா என்ன எழுதுவோம்? a⁴m × n. அடுக்குகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அடுக்குகளை அடுக்கு இருந்தால் அடுக்குகளை பெருக்க வேண்டும். அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி இங்கே செஞ்சுக்கிறோம். 2 × 1/2 கரெக்டாக எழுதுங்க. இன்ட்டு 2 × 2⁴1/2 இன்ட்டு 3 × 2⁴ இன்ட்டு 1/2. இந்த 2 அடிக்கிறோம். இந்த 2 அடிச்சிடும். இந்த 2 அடிச்சிடும். அப்போ இந்த அடுக்கு எல்லாமே கேன்சல் ஆகிடுது. என்ன கிடைக்குது நமக்கு? 2 × 2 × 3. இப்போ இதை பெருக்கணும். பெருக்குனா 2 2 4 நாமும் 12. இதனுடைய ஸ்கொயர் ரூட். தேர்ஃபோர் இங்கே இடம் இல்லாதனால இங்கே எழுதுகிறேன், நீங்கள் வரிசையாக எழுதிக்கிட்டு வாங்க. தேர்ஃபோர் √144 = 12. சரியா? 12 12 144ன்னு வந்துடும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு சம் போடலாம். இப்போ ரெண்டாவது சம் வந்து 256. இப்போ வந்து இதனுடைய தீர்வு கண்டுபிடிக்கலாம். தீர்வு அதே வந்து நம்ம டானா வகுத்தல் போட்டுக்கலாம். 256. இப்போ 6ல் முடிஞ்சிருக்கிறதுனால நம்ம எதால் வகுக்கலாம்? 2ஆல் வகுக்கலாம். இப்போது 2ல் ஒரு 2 இருக்குது, 5ல் 2 2 இருக்குது, 2 2 4, மீதி 1 இருக்கும். 1 6 கூட சேர்த்தா 16, 8 2 16, மீதி 0. திரும்பவும் 2ஆல் வகுக்கலாம். 1 2 6 2 12, 4 2 8. 2ஆல் வகுக்கும்போது எப்பயுமே வந்து உங்களுக்கு இருக்கிற நம்பரில் பாதி வரும். 256ல் பாதி 128, 128ல் பாதி 64. திரும்பவும் இதை 2ஆல் வகுக்கிறோம். 2ஆல் வகுக்கும்போது 2 6 2 2 4. இப்போ 64ல் பாதி 32. திரும்ப 2ஆல் வகுக்கிறோம். 1 2 6 2 12. திரும்பவும் 2 8 2 16. திரும்பவும் 2 4 2 8 2 2 4 1 2. சரியா? 1 வந்துருச்சு. இப்போ 2ஆல் வகுத்ததுனால பாதி இதில் பாதி இதில் பாதி இப்படியே பாதி பாதின்னு வருது. அதை கொஞ்சம் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். சரியா? ஒரு சில கணக்கில் நமக்கு அது தப்பாக வந்துடும். அப்போ வந்து இந்த மாதிரி ஐடியா வச்சு அதை செக் பண்ணிக்கலாம். அந்த தவறை வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யணும்? இப்போ வந்து நம்ம 256 = இதெல்லாம் எடுத்து எழுதணும். எத்தனை 2 இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 2. 2 × 2 × 2 × 2 × 2
பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 8 2 1 2 3 4 5 6 7 8 இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி தான் போடணும், இல்லைன்னா எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகே, அடுத்தது இங்கே என்ன செய்யணும்? டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். போத் சைட்ஸ்ன்னு போட்டுங்க. அதாவது இருபுறமும் வர்க்கமூலம் காண்க, இருபுறமும் வர்க்கமூலம் காண்க. இங்கே வந்து ரூட் ஆஃப் 256 256ன்னு போட்டுட்டு இங்கே வந்து ரூட் ஆஃப் 8 2 போடலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடுறேன். ஃபஸ்ட்டு ஆரம்பங்கிறதுனால அதுக்கப்புறம் நீங்கள் இங்கேயே ஸ்கொயரில் போட்டுவிட்டாலும் போட்டுக்கலாம். 2 4 6 8 போட்டாச்சு. அடுத்து என்ன எழுதலாம்? போட்டு என்ன எழுதுவோம்? 2 2 சேர்த்துப்போம். இந்த 2 இந்த 2 இந்த 2 சேர்த்துக்கிட்டா என்ன? 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர். இப்போ என்ன ஆகும்? 2 ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணுறோம், அதுக்கு பதிலாக 1/2. இது அடுக்க கேன்சல் பண்ணுறதுக்காக தான் இந்த ஐடியா பண்ணுறோம். சரியா? ஓகே, திரும்ப என்ன பண்ண போகிறோம்? இப்போ வந்து அந்த ஃபார்முலா படி, எந்த ஃபார்முலா? சின்ஸ் இந்த ஃபார்முலாவை இங்கே எழுதணும். எப்படின்னாக்கா a/m ஹோல் பவர் n இஸ் ஈக்குவல் டு a/mn. அந்த ஃபார்முலா படி தான் இங்கே எழுதுகிறோம். 2 × 2 × 1/2 ஈஸியாக போடலாம். 2 பவர் 2 × 1/2 2 பவர் 2 × 1/2 2 பவர் 2 × 1/2. இப்போ எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். இங்கே மேலே இருக்குது 2, அதுக்கு கீழே அடிச்சுக்கணும். சின்ன மேலே அடுக்கில் போடும்போது சின்னதாக போடணும். சரி, எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. நமக்கு இருக்கிறது 2 × 2 × 2 × 2. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 4. இதை மல்டிப்ளை பண்ணால் 4 16. therefore ஸ்கொயர் ரூட் ஆஃப் 256 இஸ் ஈக்குவல் டு 16ன்னு வரும். இதுதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் போடலாம். தேர்ட் சம் வந்து 784. 784 ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். சரி, சொல்யூஷன் போட்டுக்கோங்க. தீர்வு அதாவது டானா வகுத்தல் போட்டுக்கோங்க. 784 4 முடிஞ்சிருக்கிறதுனால 2ஆல் வகுக்கலாம். 7 எத்தனை 2 இருக்குது? 3 2 இருக்குது. 3 2s இருக்குது, அதனால் 3 போட்டுக்கிறோம். மீதி 1 இருக்குது. 1 8 18 வரும். சேர்த்துக்கூட 9ன்னு சேர்த்துக்கூடாது. 18 பக்கத்தில் வச்சு தான் பார்க்கணும். 18 18ல் எத்தனை 2 இருக்குன்னா 9 2. இது 4ல் எத்தனை 2 2. சரியா? மீதி 0. திரும்பவும் 2ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். ஏன்னா இங்கே 2ல் முடிஞ்சிருக்கிறதுனால 1 2 மீதி 1 19 9 2 18 9. இது 9 2 18 மீதி 1 இங்கே 12 இருக்கும். 6 2 12 0. சரியா? இது 9. திரும்பவும் 2ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 பண்ண முடியாது, அது 9 சேர்த்துக்கிறோம். 19 19ல் எத்தனை 2னா 9 2 18 மீதி 1 8 2 16 0. திரும்பவும் 2ஆல் பண்ணுறோம். 4 2 8 மீதி 1 9 2 18 2ஆல் பண்ணுறோம். 2 4. சரி, 2ஆல் பண்ண முடியாது, ஏன்னா நான் 9ல் முடிஞ்சதுனால 2ஆல் பண்ண முடியாது. திரும்ப வந்து 3 பண்ணுமா?
பண்ணாது. 5 பண்ணுமா? பண்ணாது. 7 பண்ணுமா? 7 7 பண்ணும். 7 49. 7மா? சரி. இங்கே வந்து 7 போட்டுக்கோங்க. 7 49 0. திரும்பவும் இதை வந்து 7ஆல் பண்ணும்போது ஒரு 7. சரியா? ஓகே. இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யலாம்? இதை எடுத்து எழுதிக்கலாம். 784 இஸ் ஈக்குவல் டு இது என்ன 1 2 3 4 2 பெருக்கல்ல எழுதணும். எப்பயுமே பகா காரணிகளில் இப்படி தான் எழுதணும். பெருக்கல் 2 7. சரியா? ஓகே. இப்போ வந்து டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். இருபுறமும் வர்க்கமூலம் காண்க. இப்போ வந்து இந்த ஸ்கொயர் ரூட் போட்டுக்கிறோம். வர்க்கமூலம் காண்கன்னா வர்க்கமூலம் போடணும், அந்த குறியீடு போடணும். இங்கே வந்து இதை போட்டுக்கிறோம். இப்போ நம்ம என்ன செய்யலாம்? 2 இது அப்படியே எழுதுறதுக்கு பதிலாக இது நேராகவே 2 ஸ்கொயர் இன்ட்டு இதை 2 ஸ்கொயர் இன்ட்டு 7 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தாலும் வரும், ஓகே தான். சரி, இப்போ என்ன செய்யலாம்? 2 ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் எடுத்துகிட்டு 1/2ன்னு எழுதலாம். சரி, இன்ட்டு 2 ஸ்கொயர் ஹோல் பவர் 1 இன்ட்டு 7 ஸ்கொயர் ஹோல் பவர் 1/2. அடுத்து என்ன செய்கிறோம்? a பவர் m ஹோல் பவர் n. 1 இருக்குது, அது அடுக்கு இருக்குது, அடுக்குக்கே அடுக்கு mn, m இன்ட்டு n அர்த்தம். அதனால் நம்ம 2 பெருக்கல் 1/2 இன்ட்டு 2 பெருக்கல் 2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 7 இன்ட்டு 7 இன்ட்டு 2 இன்ட்டு 1/2ன்னு எழுதுகிறோம். இப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகும். சரியா? ஒரு அடுக்கை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு தான் இந்த ஐடியா பண்ணுறோம் நம்ம. 2 2 2. இப்போ இது பெருக்குனா 7 2 4 2 2 4 7 7னா 28. சரியா? therefore root of 784 is equal to இதுதான் ஆன்சர். இப்போ இது வந்து பெருசாக இருக்க சரிபார்த்தல் பண்ணிக்கலாம். இப்போ முன்ன கணக்கெலாம் வந்து சின்னதாக இருந்தது, இங்கே ஒரு சரிபார்த்தல் போட்டுங்க. சரிபார்த்தல் வந்து 28யும் மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் வரணும். பாருங்கள், 8 8 64க்கு 4 மீதி 6 2 8 16 16 6 22 2 8 16க்கு 6 பாக்கி 1 2 4 1 5 4 8 7 வந்துருச்சிங்களா? இப்போ நம்ம போட்ட கணக்கு ரைட்டு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். வந்து ஃபோர்த் சம் வந்து இது பகா காரணிப்படுத்துதலில் சொல்யூஷன் போட்டுக்கலாம். சொல்யூஷன்னா தீர்வு. இப்போ வந்து 11 56 டானா வகுத்தல் போட்டுப்போம். 6ல் முடிஞ்சிருக்கிறதுனால 2 வகுக்கும். சரிங்களா? இப்போது 1 வகுக்காது, 1 வகுக்க முடியாது. அதனால் இன்னொரு 1 சேர்த்துக்கிறோம். 11. 11ல் எத்தனை 2 இருக்குது? 2 10. மீதி 1 இருக்கா? 1 இங்கே 5 இருக்குது. 15. 15ல் எத்தனை 2 இருக்குது? 7 2 14. மீதி 1 இருக்கா? 8 2 16. சரியா? மீதி 0. ஓகேவா? இந்த வகுத்தலை நல்லா புரிஞ்சுக்கணும். திரும்ப 8ல் முடிஞ்சுக்கிறதுனால 2 வகுக்கும். 2 2 4. மீதி 1 இருக்கா? 17. 17ங்கிறதுனால 17ல் 8 2 16. மீதி 1 18. 9 2 18.
திரும்ப 2ஆல் வகுக்கிறோம். 2 8ல் 4 2 8, 3ல் வகுக்காது. அதனால் இதை பயன்படுத்தக்கூடாது. சரியா? அடுத்து என்ன பண்ணணும், 9 முடியுதுங்கிறதுனால வேறு நம்பர் என்ன பண்ணணும், 3 பண்ணுதா பாருங்கள். 3னா 9 3 27, மீதி 1 வரும். 9 3 வகுக்காது. 5 வகுக்குமா, 5 வகுக்காது. 7 வகுக்குதான்னு பாருங்கள். 4 7 28 வரும், 7ம் வகுக்காது. 11 வகுக்குமா, 11 வகுக்காது. 11 13 11 வகுக்காது. 13 வகுக்காது. 17 7 இங்கே 9ல் முடிஞ்சிருக்கிறதுனால 7 7 49, 9ல் முடியுதா, அதனால் 17 பண்ணுவோம். 17 × 17 17னா 7 49க்கு 9, மீதி 4 1 7 7 4 11 1 7 1 1 289. அப்போ 17 17 17 289, மீதி 0. சரி, அடுத்தது 17 17 தான் வகுக்கும். சரியா? அது ஒரு பகாயன். ஓகே, ஒன்று வந்துடுச்சா? இப்போ நம்ம அடுத்த கணக்கு போடலாம். therefore 11 56 is equal to எப்படி எழுதலாம், 2 2 2 17. சரியா? இஸ் ஈக்குவல் டு 2 2 சரி, நம்ம என்னது செய்யணும், டேக்கிங் square root on both sides. சரியா? இப்போது 11 56 இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். சரியா? இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன செய்யலாம், 2 ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கலாம், 17 ஸ்கொயர்டுன்னு எழுதிக்கலாம். சரி, இதை என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த ஈக்குவல் டு இங்கே போட்டுங்க. இப்போது 2 ஸ்கொயர்டு இதுக்கு தனியாக இப்படி பிரித்து எழுதலாம். மொத்தமாக இருக்குது. இது ஒரு ஐடியா, முன்ன சொன்னதும் போடலாம், இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இங்கே போடுறேன். சரியா? இப்போ ஒரே ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருக்காங்க, இப்போ தனித்தனியாக ஸ்கொயர் ரூட் போட்டுக்கலாம். சரி, இப்போ 2 ஹோல் பவர் 1/2 இன்ட்டு 17 இன்ட்டு 17 ஹோல் பவர் 1/2. அடுத்து என்ன செய்யலாம், இப்போது இப்படி இருக்கும்போது இங்கேயே அப்படியே அடிக்கலாம். இருந்தாலும் இப்போ ஆரம்பத்தில் இருக்கிறதுனால நம்ம பொறுமையாக தான் 1/1 தான் கற்றுக்கிட்டு போகணும், தெளிவாக கற்றுக்கணும். mn இந்த ஃபார்முலா பயன்படுத்தி 2 2 இன்ட்டு 1/2 இன்ட்டு 17 2 இன்ட்டு 1/2 இப்படி எழுதிக்கோங்க. இதுக்கு ஒன்றும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது. சரி, அப்படி எழுதினீங்கன்னா ரொம்ப தெளிவாக போடுறீங்கன்னு உங்களுக்கு மார்க்கும் நல்லா கிடைக்கும். இப்போ மேலே அடுக்கில் 1 வந்துருச்சு, அதனால் 2 இன்ட்டு 17. சரிங்களா? 2 இன்ட்டு 17 இப்போ மல்டிப்ளை பண்ணால் 17 2 7 2 14 4 பாக்கி 1 1 2 2 1 34. therefore square root of 11 56 is equal to 34. இது சரியா? நம்ம சரிபார்த்தல் போடணும். சரிபார்த்தல் ரஃப் ஒர்க்கில் போட்டுக்கோங்க. 34 இன்ட்டு 34 இதனும் இப்படி இதனுடைய வர்க்க மூலம். இது வர்க்க மூலத்தை 2 தடவை பெருக்குன்னா இந்த வர்க்கம் கிடைக்கணும். நாங்கள் 16 பாக்கி 1 நம்ம 12 13
நம்ம 12க்கு 2 பாக்கி 1 9 9 1 10 6 5 1 1 வந்துருச்சிங்களா? அப்போ நம்ம போட்ட கணக்கு சரி, இது கரெக்ட். இதை வந்து டீச்சரே திருத்த வேணாம், நம்மளே பார்த்து இப்போ கணக்கு வந்து பரீட்சையில் வந்தாக்கா போட்டு சரி பார்த்துக்கிட்டு நம்ம சரியாக போட்டிருக்கோம், மார்க்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சம் போடலாம். 47 61. இப்போ சொல்யூஷன் போடலாம். இப்போ இங்கேருந்து போட்டுக்கிறேன். 47 61 61 1ங்கிறதுனால 1ல் முடியும். எது 1ல் முடியும்? 1 மல்டிப்ளை பண்ணால் 1 முடியும். 9 9 மல்டிப்ளை பண்ணால் 81ன்னு 1ல் முடியும். அப்புறம் வேறு என்ன இருக்குது? அப்போது 1 9ல் முடிகிற மாதிரி நம்பர் தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இதில் பாருங்கள், நம்ம 2 வகுக்காது. அடுத்து 3 1 3 3 வரும். 17 3 5 மீதி 2 26 8 3 24. ஓகே, 3 வகுக்கும். 2 வகுக்காது, நம்ம 3 வகுக்கும். 3ஆல் வகுப்போம். 1 3 3 மீதி 1 17 3 5 17 5னா மீதி 2 இருக்குது 26 8 3 24 மீதி 26ல் 24 போனால் 2 இருக்குது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். வகுத்தல் தான் அதை நம்ம தலைகீழாக போடுறோம், ஈவில் போடுறது தான் கீழே போட்டுட்ருக்கோம். இந்த கழிச்சு போடுறதெல்லாம் மனசுக்குள்ளே தான் போடணும். 24 போனால் மீதி 2 21 7 3 21. சரியா? மீதி இல்லை. சரிங்களா? அடுத்தது எது வகுக்கும்? 3 வகுக்குமான்னு பாருங்கள். 3 5 2 3 6 மீதி 2 இருக்கும். 9 3 27. திரும்பவும் 3 வகுக்கும். 1 வகுக்க முடியாது, 5 சேர்த்துக்கிறோம். 15 3 5 மீதி 8ல் எத்தனை 3 இருக்குது? 2 3 6 மீதி 2 இருக்கா? 9 3 27. 2 இருக்குது, இங்கே 7 இருக்குது, 27. சரியா? இப்போ 529 இருக்குது. இதை வந்து எதால் வகுக்கலாம் அப்படின்னு பார்த்தா திரும்ப 3 வகுக்குதான்னு ட்ரை பண்ணுவோம். 5ல் ஒரு 3 இருக்குது, மீதி 2 இருக்குது, 22. 7 3 21 மீதி 1 வரும், 19ன்னு வருது. அது 19 வகுக்காது. அப்புறம் சரி, 5ம் வகுக்காது. 7 வகுக்குதான்னு பார்ப்போம். 7 49 வருமா? 52ல் 49 போனாக்கா மீதி 3 39 தான் வருது, அதுவும் வராது. அடுத்தது வேறு என்ன? 19 வருமா அப்படின்னு பார்க்கலாம். 19 அடுத்த பகாயன் வந்து 17 289. அடுத்த பகாயன் 19 பெருக்கி பார்க்கலாம். 19 × 19 81 மீதி 8, அதுவும் வராது. 81ன்னு வரும் இல்லைங்களா? மீதி அடுத்து இப்போ 19னா 9 81ன்னு வரும். இங்கே நம்ம 9 இருக்குது, ஒன்ஸ் பிளேஸில் 9 இருக்குது. ஆனால் நம்ம அதில் 1 வரும். அடுத்த நம்ம பகாயன் வந்து 19க்கு அப்புறம் 23. இப்போ 23 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 23 × 23 9 2 6 2 4 12க்கு 2 பாக்கி 1 529 வருதா? ஓகே, அப்போ 23. சரியா? 23 தான் சரியான ஆன்சர். திரும்பவும் நம்ம 23ஆல் பண்ணுறோம் 1. சரியா? ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்? தேர்ஃபோர் இங்கே போட்டுக்கிறேன் நான், இப்படி எழுதிக்கங்க. தேர்ஃபோர் 47 61 இஸ் ஈக்குவல் டு 2 3 2 23.
இப்படி பேராக தான் கிடைக்கணும் நமக்கு எப்பயுமே. அப்போ தான் வந்து அது வர்க்கம் என்ன இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போது டேக்கிங் square roots on both sides. Square root on both sides. Square root எடுக்கிறோம். 47 61 is equal to எப்படி எழுதலாம்? root of 3 squared into root of 23 squared. அங்கே சொல்லி கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதுலேருந்து நேராகவே இப்படியும் எழுதலாம். சரியா? is equal to 3 squared whole power 1/2 23 whole power 1/2. இங்கே ஸ்கொயர்டு இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே போடுறேன் 2 × 1/2 இன்ட்டு 23 2 × 1/2 அதனுடைய அடுக்கு. சின்ஸ் எதனால் எப்படி எழுதுகிறோன்னா a power m whole power n is equal to a power mn. அடுக்குகளை பெருக்கிக் கொள்ளலாம். அப்போ அடுக்குகளை பெருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது? கேன்சல் ஆகிடுது. இந்த ரெண்டும் கேன்சல் ஆகுது. இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 3 × 23. 3 × 23 என்ன மல்டிப்ளை பண்ணுவோம்? 23 × 3 9 2 6. இப்போது 69. therefore ஸ்கொயர் ரூட் ஆஃப் 47 61 69ன்னு கிடைக்குது. சரியா? இதுக்கு சரிபார்த்தல் போடுங்க. வெரிஃபிகேஷன். நான் 69 69 மல்டிப்ளை பண்ணணும். 9 9 81 கொண்டு மீதி 8 9 54 54 கூட 8 சேர்த்தாக்கா 54 62 9 54 மீதி 5 6 36 36 5 41 1 6 7 4. சரியா? 47 61 கிடச்சிச்சு. அப்போ நம்ம போட்ட கணக்கு சரி. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போடலாமா? ஓகே பாய். 90 25 இந்த கணக்கு எப்படி போடலாம்? சொல்யூஷன் போட்டு போவோம். இப்போ 5ல் முடிஞ்சிருக்கிறதுனால இது நேராக வந்து 2 வகுக்காது 3 வகுக்காது. 3 வகுக்கும்போது 0 வராது. சரி, அதனால் 5க்கு போயிடலாம். 5 வகுக்கும். 9ல் எத்தனை 5 இருக்குது? ஒரு 5 மீதி 4 0 இருக்குது. 40 8 5 40. இங்கே 2 இருக்குது. 2ல் 5 இருக்கா அப்படின்னு சொன்னால் இல்லை, இங்கே 0 போட்டுக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். 2ல் இங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் இருக்கும்போது நம்ம 0 போட்டாலும் அதுக்கு மதிப்பு இல்லைங்கிறதுனால டக்குன்னு போடாமல் சேர்த்துக்கிறோம். ஆனால் இங்கே நடுவில் வரும்பொழுது 2ல் 5 இருக்கா இல்லைன்னா அடுத்து சேர்த்துக்கணும் அப்படின்னு சேர்த்துக்கூடாது. 0 5 இருக்குது அப்படின்னு இந்த கணக்கில் இதை ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த இடத்த 2ல் 0 5 இருக்குது. இப்போ 40ல் 8 5 இருக்குங்கிற மாதிரி 2ல் 0 5 இருக்குது. ஒரு 5 கூட இல்லைங்கிறது தான் 0 5 இருக்குதுன்னு சொல்கிறேன். சரி, அப்புறம் இந்த 2 வந்து இங்கே சேர்த்துக்கிட்டாக்கா 25 25ல் 5 25. சரியா? இப்போ மீதி 0. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்ப 5ல் முடிஞ்சிருக்கிறதுனால 5ஆலே வைக்கலாம். திரும்பவும் 1 அடங்காது. 8 சேர்த்துக்கிறோம். 18 I 3 5. சரி, I 3 5 3 5 ஆர் 15 இருக்கிறதுனால மீதி எத்தனை? 3 இருக்குது. 3 இங்கே 0 30.
அப்போது 6 5s are 30, ஆரஞ்சு 30, திரும்ப 5ல் ஓரஞ்சு 5, மீதி 0. சரியா? இப்போ 361 வருது. 361 எது வகுக்கும்? 2 வகுக்காது. இன்றைக்கு மேல் 3 வகுக்காது. நம்ம 7 வகுக்குமா? இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கா 5க்கு அப்புறம் 7 வகுக்காது, 11 வகுக்காது, 13 வகுக்காது, 17 வகுக்காது. ஏன்னா 17 ஏற்கனவே ஒரு கணக்கில் பார்த்தோம், 289ன்னு பார்த்தோம். அப்போது அதுக்கு அடுத்தது 19 பெருக்கி பார்ப்போம். 19 9 81க்கு 1, மீதி 8, 9 8 17, 9 1, 16 பாக்கி 1, 361. அப்போது இங்கே என்ன போடலாம்? 19 361 0. திரும்பவும் நம்ம 19 அளவுக்குறோம் 1. சரியா? தேர்ஃபோர் என்ன எழுதலாம்? 90 25 இஸ் ஈக்குவல் டு 2 5 2 19. Taking square root on both sides. Root of 90 25 is equal to எல்லாமே ஒன்று தான், எப்படி வேணாலும் போடலாம். சரியா? இப்போ அடுத்து என்ன செய்கிறோம்? இப்படியெல்லாம் இதை செய்யலாங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் போடுறேன். சரிங்களா? 5 ஸ்கொயர்ட் இந்த ரூட் எடுத்துகிட்டு 1/2ன்னு போடுறோம். இன்ட்டு 19 ஸ்கொயர்ட் ரூட் எடுத்துகிட்டு 1/2ன்னு போடுறோம். ஓகேவா? இப்போ என்ன எழுதலாம்? 5 அடுக்குகளை பெருக்கிக் கொள்ளலாம். அடுக்குகளை பெருக்கிக் கொள்கிறோம். இது எப்படி? சின்ஸ் a பவர் m ஹோல் பவர் n இஸ் ஈக்குவல் டு a பவர் mn. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு இந்த 2 கேன்சல் ஆகிடும். இதை நம்ம கேன்சல் பண்ணுறோம். இப்போ 5 19 தான் இருக்குது. 19 இன்ட்டு 5 எவ்வளோ? 45 9 5 45 5 மீதி 4 ஒரு 5 5 4 9 19 5 95. அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் தேர்ஃபோர் 90 25 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9025 இஸ் ஈக்குவல் டு 95. 9025 வரும். சரியா? நீங்கள் சரிபார்த்தல் பார்த்துக்கலாம். சரிபார்த்தல் 95 இன்ட்டு 95 பெருக்கி பார்த்துக்கோங்க. 9 5 45 5 மீதி 4 சாரி 5 25 5. நான் இங்கே ஒரு ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்லித்தரேன். 5 5ன்னு முடிஞ்சிருக்கு இல்லையா? இதை ஈஸியாக மல்டிப்ளை பண்ணலாம். 5 25ன்னு போட்டுக்குங்க. 5 5 மல்டிப்ளை பண்ண அப்படியே போட்டுங்க. இங்கே 9 இருக்கா? 9க்கு அப்புறம் 10 19 90. இதுதான் ஷார்ட்கட்டு. இந்த மாதிரி 5ல் முடிகிற எண்களுக்கு மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் மெத்தடை அப்ளை பண்ணணும். வேறு எதுக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா ராங்காக ஆகிடும், தப்பாகிடும். இதுக்கு மட்டும்தான் 5ல் முடிஞ்சால் மட்டும்தான் அதனுடைய வர்க்க மூலத்துக்கு கண்டுபிடிக்கிறது, வர்க்கத்தை அதனுடைய 5ல் முடிகிற எண்ணுக்கு வர்க்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மெத்தடை பயன்படுத்தலாம். சரியா? பாருங்கள் எவ்வளோ ஷார்ட்டாக போட்டோம்.